ஆமா எக்ஸலன்ஸ். வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். பார்க்கலாமே வாங்க. என்னன்னா வீடியோ எடுக்க விடாம பக்கத்துல நாய்ங்க குலைச்சிக்கிட்டே கிட்டத்தட்ட 10 நிமிஷமா துரத்துறோம் போகல. அதனால அது ஒரு பக்கம் குலைக்கிட்டு ஒரு பக்கம் கொலை, நான் ஒரு பக்கம் குலைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீடியோ. சத்தம் கேட்கும். அதுவும் 1 2 இல்ல 10 கழிச்சு கண்ணுல தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிறேன் நானு. 10 சேர்ந்துக்குச்சு ஒண்ணா. ஆமா வாங்க. அம்மா ஆய்ச்சலம்ஸ்லாம் சொல்லிட்டியா? சொல்லியாச்சு. வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. வயிறு வலியா வந்துச்சு சிரிச்சு சிரிச்சு எனக்கு. மதியத்துக்கு சுட சுட சோறு. ஓகே. அதுக்கப்புறம் நம்மள ஜெய் குட்டிக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு. வாவ், ரொம்ப நாள் ஆச்சு. இந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சு முட்டை வச்சு போட்டு வச்சு நாளாயிடுச்சு. செம முருங்கைக்காய் டெம்ப்ட் ஆகுது பார்க்கும்போது. எல்லாமே நம்மளோட இயற்கை சந்தை சிக்கன் குழம்பு மசாலா தூள் போட்டு தான் வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுங்க. ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. கால் மட்டும் பண்ணாதீங்க செல்லா குட்டீஸ், சரிங்களா? நான் நிறைய டைம் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். மணி அடிக்குது பாருங்க, ரிப்ளை பண்ணுன்ற மணி அடிக்குது. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வச்சுட்டு இந்த ரசம் இல்லைன்னா எப்படி அதை ஊற்றி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டாதான் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுவும் நம்மளோட இயற்கை சந்தையை ரசப்பொடியை வச்சு வச்சது தான். நான் போய் ஃபோன் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்க, நான் முடிச்சாலும் அது முடிக்காது போல. அதுக்கு வெயிட் பண்ணி நம்ம வீடியோ எடுத்தோம்னா இன்னைக்கு சாப்பிட முடியாது. நாய் பக்கம் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்குது. சரி போய் இப்போ பூஜா ஃபோனை சைலண்ட்ல போட்டு வந்தது. அம்மா பூஜாவும் சேர்த்து வேற லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பொடி செல்லா குட்டீஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். எனக்கு சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்குது, அது என்னவோ தெரில. இப்போ வேற ஏரியாவுக்கு போய் கொலைக்க ஆரம்பிச்சிச்சு. வேற ஏரியா டிஸ்டர்ப் பண்ண போயிட்டாங்க அவங்கலாம். அதுக்கப்புறம் ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். நிறைய செல்லா குட்டீஸ் சூப்பராக கமெண்ட் பண்ணுறீங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கமெண்ட்டுக்கும் நான் இதுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் நான் இங்கே நிற்கும் போது எல்லாமே மறந்து போயிடும், பிளாங்க் ஆகிடும். இப்போவும் ஆமாம் உண்மையாப்பா ஏதோ பேசணும்னு நினைப்பேன், அப்படியே கொஞ்சம் பிளாங்க் ஆகிடுது. எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமா? பதட்டமாவீங்களா அப்படின்றத சொல்லுங்க. நாளைக்கு சண்டே வீட்டை பற்றின அப்டேட் இருக்கு, மறக்காம பாருங்க. அதுக்கப்புறம் அது நிறைய கொஸ்டினுக்கு பதில் சொல்லியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் ஃபீட் என்ன வாங்கியிருக்கோம், எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். அதில் பாருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பூஜாஸ் கிச்சனுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்புறம் டாக் லவர்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல டாக் எமோஜி கொடுங்க. டாக் எமோஜியா? ஓகே ஓகே. இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, எங்க வாழ்க்கையில ஒரு பகுதினே சொல்லலாம் அண்ணனை. அப்பாவோட 25 வருஷமா கூட வேலை செய்வார் வெங்குடுபதி அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவருக்கு. அண்ணா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. என்ன சொல்றது, நாங்கள் கஷ்டப்படுற நேரத்துலலாம் நீங்கள் எங்களுக்கு பெரிய பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அது எங்களால் மறக்கவே முடியாது. தேங்க்யூ. வாழ்க வளத்துடன். பாய் பாய்.